நாட்டு மக்களிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்ற இருக்கிறார். இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியிருப்பதான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம், கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை 5 மணி அளவில் உரையாற்ற இருக்கிறார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அனைத்து மாநில நிதியமைச்சர்களும் கலந்து கொண்டனர். அப்போது இந்தியாவுடன் ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது தீபாவளி முதல் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக சுதந்திர தினத்தின் உரையின் பொழுது டெல்லியில பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது தீபாவளி பரிசாக நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீபாவளி பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது என அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில அதற்கு பிறகாக டெல்லியில் நடைபெற்ற அனைத்து மாநில நிதியமைச்சர்களோடு நடைபெற்ற அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகாக ஜிஎஸ்டியில ஒரு சில பொருட்களுக்கான வரிகள் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தீபாவளிக்கு தமிழகம் வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தீபாவளிக்கு முன்னதாக அதாவது பூஜை அந்த காலகட்டத்திலே, அதாவது ஆயுத பூஜை, விஜயதசமி உள்ளிட்ட துர்கா பூஜை அந்த சமயத்திலேயே அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது அமுல்படுத்தப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இன்னும் சில நாட்களிலேயே பூஜா அந்த பண்டிகை என்பது வர இருக்கக்கூடிய நிலையில நாட்டு மக்களிடையே இன்று மாலை 5 மணி அளவில் பிரதமர் மோடி அவர்கள் பேச இருக்கிற ஜிஎஸ்டி வரி தொடர்பாக என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, அதற்காக என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட தொடர்பில் நாட்டு மக்களிடையே அவர் உரையாற்றுவார் என்கின்ற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. முன்னதாகவே தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது கொண்டு வரப்பட்டது என கூறப்பட்டிருந்தாலும் முன்னதாகவே அதாவது துர்கா பூஜையின் சமயத்திலே முன்னதாகவே அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது அமல்படுத்தப்படும் என தமிழகத்திற்கு வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்த நிலையில அது தொடர்பாக இன்றைய தினம் மாலை 5 மணி அளவுல நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்ற இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.